ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்த 1970கள் எண்டுல 80களில் பிறந்தவங்களோட சபிக்கப்பட்ட ஒரு நேம் நினைவு. எங்க போனாலும் எல்லா கிளாஸ்லயும் 5 பாலாஜி இருப்பான். ஏன்னா இந்த பாலாஜி 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 அப்படின்றது கேட்கும்போது ஒரு மாதிரி இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் தெரியும். நான் எப்படி ஜூனியர் படிச்சுட்டு அந்த பக்கம் போனா ஜென்டில்மேன் ஆர்ச்சி சரஸ்வதி வைக்கிற பேரு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் பேசும்போது அர்ஜுன் பேசும்போது முன்னாடிலாம் கேடிவியில் என்ன படம் போடுவாங்க, சண்டே மத்தியானம், மண்டே மத்தியானம், காவிய புதன், அதிரடி வியாழன், காதல் செவ்வாய், இதுல என்னெல்லாம் படம் பார்க்குறேன்னு எல்லாம் பிடிக்கும். அதில் விசு படம் நிறைய பார்த்துருக்கோம் நான். சம்சாரம் அது மின்சாரம், குடும்பம் ஒரு கதம்பம், வேடிக்கையின் வாடிக்கை, வீடு மனைவி மக்கள். விக்கிபீடியா பார்க்காம சொல்றீங்களா? இல்லை, நான் அவ்வளோ படம் பார்த்துருக்கேன். பில் கிளின்டன் பேர் வைக்க போறோம் அப்படின்னாங்க. நான் ஆஃபீஸ் ரூம்ல இருக்கேன் அம்மா அப்படின்றேன். ஐயோ ஆனால் டீச்சர்ஸ்லாம் அம்மா வாட் இஸ் திஸ்மா அப்படி சொல்றேன். இன்னும் இல்லடா நான் நல்லா யோசிச்சேன், பில் கிளின்டன் தான் இப்போ ஃபேமஸாக இருக்காரு, நான் ஒரு பேர் அம்மா வானம்மா நம்மளாம் இந்தியாவில் இருக்கோமா, அப்பெல்லாம் வைக்கக்கூடாதுமான்னு வச்சுட்டாங்க. ஓ அந்த ஆர்ஜேபி டேக்லைன் அதை சொல்றேன். ஆர்ஜேபின்னு வச்சுட்டீங்க, படத்துல அடுத்து வச்சிடலாமா? வச்சிடலாம், நல்லா தான். எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, அதான் இந்த படத்துலயே மாத்திருக்கலாம். சரி அடுத்த படத்துல மாத்திரலாம். நான் நினைக்கிறேன் ரஜினி சார், நான் கமல் சார்லாம் இருந்தோம். ஸோ அந்த இடத்துல அந்த மூமெண்ட்ல இப்படி எடுக்கும்போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு, நம்ம என்ன நினைச்சோம், ரஜினி சாருக்கு நம்ம பேர் தெரியும் போது தானே ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம். இப்படி ஆயிடுச்சோன்னா டக்குன்னு ரஜினி சார் என்ன இப்படி இந்த இடத்துல ஷோல்டரில் இப்படி பண்ணிட்டு, பாலாஜி சூப்பர் இது கிரண் பேடி கிட்ட பேசுறதா பார்த்தேன், எக்ஸலட் அப்படின்னா, சார் உங்களுக்கு என்ன தெரியுமாண்ணா? பார்த்தேன் சூப்பர் எனக்கு அவரு தெரியும். இப்போ நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸோட உங்களுக்கு நல்லா நெருங்கி பழக வாய்ப்பு கிடைச்சி கோலி கால் பண்ணாங்க. அப்புறம் பேசிக்கலாம். GT Holidays presents Vigadam Press Meet with RJ Balaji. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor ஆச்சி ஹோட்டல் சாம்பார், ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 2 ஸ்பூன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர். ஆர்ஜி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்போ பண்ணுறீங்களா? எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கை உடஞ்சா மாதிரி இருக்கும். அது இப்படி தான் நான் பழகிருக்கேன். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா, நான் இந்த கதையை நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எங்கள் தாத்தா வந்து குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நக்கீரன், தராசு, துக்ளக், இந்தியா டுடே, ஜூனியர் போஸ்ட்டுன்னு அப்போ ஒன்று வந்தது, அது இந்த மாதிரி இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர் மேகசினையும் நான் வாங்கி வந்து கொடுக்க சொல்லுவார். நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவேன். கொஞ்ச நாள் கழித்து நான் எனக்கே வந்து சாம்பியன் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு புக் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இங்கிலீஷ் மாதிரி, சாம்பியன் தமிழ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இங்கிலீஷ் வாங்க ஆரம்பித்தேன். இப்போ தாத்தாக்கு வாங்கி கொடுக்குறதையும் ஒரு 6வது படிக்கிறதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 8th படிக்கும்போது நானும் எங்கள் தாத்தாவும் உட்காந்து அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர், அப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸ், தனியாக கட்சி பிரிஞ்சு போய் ஆரம்பித்தவங்க, இவங்களெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போது அந்த டைமில் தான் வந்து இந்த கூட்டணி ஆட்சிலாம் வந்தது. ஸோ எக்கச்சக்கமாக அரசியல் பேசி எனக்கு வந்து அது டிஃபால்ட்டாக காலையில் எழுந்து பேப்பர் படிக்கணும். ஸோ இப்போ ஆர்ஜே ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர்ன்றது போய் 4 பேப்பர் படிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சால் நம்ம அதை போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எக்ஸப்ட் இந்த பேப்பர் படிக்கிறத தவிர நடுவில் வந்து என்னாச்சுன்னா நான் ரியலைஸ் பண்ணேன், மற்ற எந்த நியூஸும் எனக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. இப்போது சோஷியல் மீடியாலேருந்தோ இல்லைனா வந்து நியூஸ் சேனல்லேருந்தோ நான் கன்சியூம் பண்ணுறது எதுவுமே எனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடுச்சு. என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிது. என்னென்னு நான் சொல்லி சாதாரண ஆளுங்களே. ஸோ வெறும் பேப்பரில் மட்டும் அவங்களுக்கு வேணுங்கிற அஜெண்டாவை நம்மளுக்கு புகுத்துறத இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. எஸ், இன்னும் நீங்கள் ஒப்பீனியன் பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்எட்னுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பயஸ்டாக சில இதெல்லாம் வருது. பட் ஜென்ரலாக பேப்பர் இஸ் மச் பெட்டர் டு கன்சியூம் நியூஸ்ன்றதுனால ஐ ஸ்டில் ரீட் பேப்பர். எனக்கு அந்த பழக்கம் ஒண்டி இருக்குது. மற்ற எதுவுமே எனக்கு நியூஸ் சேனல் பார்க்குறது அதெல்லாம் ஸ்டாப் ஆகி முன்னாலாம் பார்ப்பேன். நான் ஒரு விஷயத்தை பற்றி ராஜ்தீப் சர்தேசாய் என்ன சொல்கிறாரு, அர்ணப் கோஸ்வாமி சொல்கிறாரு, நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோமா இல்லையான்றது வேறு, ஆனால் எத்தனை வியூஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட வியூ நான் ஃபார்ம் பண்ணிக்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இவங்க எல்லாருமே ஒரு அஜெண்டா ட்ரிவனாக சொல்லும்போது எனக்கு அது எதுக்கு, நான் அதுக்கு வந்து நான் நம்பர் ஏதாவது ஒரு பேப்பர் படிச்சுட்டு போயிடலாம். ஸோ இன்னும் பேப்பர் வண்டி படிப்பேன். நீங்கள் டைரக்டர் ஆனதுலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம் யாருக்கு? உங்கள் ஃபேமிலியை தாண்டி யாரை சொல்லுவீங்க? என் டீமுக்கு, ஓகே, என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இப்போது நான் என்ன ஆவேனே தெரியாமல் என் டீமில் வந்து சேர்ந்தாங்க. ஏன்னா நான் என் டீமை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் அதே நேரத்தில் ரொம்ப இரிட்டேட் பண்ணுவேன், அவங்கள மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன். அதனால் என்னை ரொம்ப பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நிறையா வாய்ப்பு கொடுப்பேன் நானே அதுக்கு. பட் அது இல்லாமல் எனக்கு எது எனக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வந்து என்னோடய டீம்.
என் ஃபேமிலி இல்லாமல் என்னை பற்றி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அது வில் பி வெரி வெரி ஹாப்பி. இப்போ சூர்யா சார் படம் இருக்குது அப்படின்னா இது ஒரு ட்ராவல் எங்களுக்கு. நாங்கள் ஒரு 14-15 மாதம் இந்த கதை எழுதியிருக்கோம். இந்த கதை எழுதும்போது இது இவங்க பண்ணணும், இந்த மாதிரி பெருசாகணும், அவங்க கிட்ட போய் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ பட்ஜெட் வேணும், இந்த படம் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ நல்ல பேர் கிடைக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிச்சது கிடையாது. நாங்கள் செமையாக ஒரு ஜாலியாக ஒரு வேலை பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணோம். கண்ணூர் ஸ்குவாட்னு ஒரு படம் வந்தது, மம்முட்டி சாரோட படம். இப்போ அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு அந்த டீம் வந்து கேஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எங்கள் டீமில் வந்து நாங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு 14 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எழுத ஆரம்பிக்கும் போது ஈசிஆரில் இருக்கிற ஒவ்வொரு வீடாக போய் ஸ்டே பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு தெருவாக போய் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் அந்த டைம்லலாம் வந்து எங்களுக்கு அந்த ப்ராசஸாக ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். நாங்கள் செம்ம ஹாப்பியாக வேலை செய்வோம். ஐயோ நாளைக்கு வேலைக்கு வரணுமேன்னு இருக்காது, பயங்கர சந்தோஷமா. ஸோ அதனால இப்போ நான் டைரக்டர் ஆனதாகட்டும், இல்லை நான் ஏதாவது ஒரு நல்ல வேலை செய்கிறேன் அப்படின்னா என் டீம் ரொம்ப ஹாப்பியாகும். அந்த சக்ஸஸில் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பங்கு இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு அவங்க வந்து முன்னாடி தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி சார். சென்டிமெண்ட் கேள்வியாக கேட்டீங்க. ராம் சார் வந்து உங்களை எப்படி கூப்பிடுவாருன்னு சொன்னீங்க? பல்லு பாய் அப்படி கூப்பிடுவார். அதே மாதிரி பாலாஜன் பாலாஜ் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. பாலாஜன், பாலாஜி, எத்தனை பேர் தான் இருக்கு உங்களுக்கு? இப்படி இந்த பாலாஜின்ற பேர் தான் இந்த 1970கள் எண்டில் 80களில் பிறந்தவங்களோட சபிக்கப்பட்ட ஒரு நேம் நினைக்கிறேன். எங்க போனாலும் எல்லா கிளாஸ்லயும் 5 பாலாஜி இருப்பான். ரமேஷ் பாலாஜின்னு ஒருத்தர் இருப்பான். அதாவது பரவாயில்லைங்க, ரமேஷ் பாலாஜி நல்லா இருக்கு, ஏதோ ஒரு பாலாஜி ஓகே. என் பேர் பாலாஜி, ஆனா யாருமே பாலாஜி இல்ல பலாஜ் அப்படின்னுவாங்க. இப்ப யோகி பாபு வந்து இப்ப போன் எடுத்தாருன்னா பலாஜ் அப்படின்னு சொல்லுங்க யோகி. நான் ஒரு சிலையில யோகின்னு, அவர் பேர் நல்லா இருக்கு யோகி. என்ன ஏன்னா இந்த பாலாஜி 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 அப்படின்றது கேட்கும்போது ஒரு மாதிரி நம்ம என் தம்பி பேர் என்ன தெரியுமா? ரித்திக் ரோஷன். எங்க அம்மா வந்து பில் கிளின்டன் வைக்கலாம்னாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து தம்பி வந்து 1999 பிறந்தான். அப்போ வந்து பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தார். அப்போ வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர், பில் கிளின்டன் வந்து ஏதோ டெல்லியில் ஒரு 2-3 நாள் இருந்தார். ஸோ அந்த டைமில் இவன் பிறந்ததுனால பில் கிளின்டன் வைக்கலான்னு எனக்கு ஃபோன், நான் ஸ்கூலில் 11th படிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பில் கிளின்டன் பேர் வைக்க போகிறோம் அப்படின்னாங்க. நான் ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன். அம்மா அப்படின்றேன். ஐயோ ஆனால் டீச்சர்ஸ்லாம் எதாவது அம்மா வாட் இஸ் திஸ்மா அப்படி சொல்கிறேன். இன்னும் இல்லைடா நான் நல்லா யோசித்தேன், பில் கிளின்டன் தான் இப்போ ஃபேமஸாக இருக்காரு, நான் அவர் பேர் வைக்க. அம்மா வானம்மா நம்மளாம் இந்தியாவில் இருக்கோமா, அப்பெல்லாம் வைக்கக்கூடாதுமான்னு வச்சுட்டாங்க. திருப்பி வந்து பி பாலாஜி அப்படி கூப்பிட்றாங்க. எனக்கு வெறுப்பாகுது, என் பேர் பி பாலாஜி, என் தம்பி பேர் பில் கிளின்டன் அப்படி சொல்லிட்டு வரேன். பி பாலாஜி கால் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸ் போனால் திருப்பி கால் வருது. டேய் நான் டிசைட் பண்ணிட்டேன், என்ன சொல்லுமான்ற. ரித்திக் ரோஷன் அப்படின்னாங்க. மா ரித்திக்னு வெயில ரோஷன் வெய்யுமா, அதனும் ரித்திக் ரோஷன், அது அவங்க அப்பா பேருமா. டேய் வெயிடா நான் வச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ கஹோனா பியார் ஹே படம் வந்தது. ஓகே. ஸோ அதனால இது வந்து 2000 நினைக்கிறேன், 1999. ஸோ என் தம்பி பேர் ரித்திக் ரோஷன், தங்கச்சி பேர் பூஜா, இன்னொரு தங்கச்சி பேர் தனுஜா, இன்னொரு தங்கச்சி சிந்துஜா. எல்லாமே ஸ்டைலாக இருக்கு. சிந்துஜா, பூஜா, தனுஜா, ரித்திக் ரோஷன், உன் பேர் பாலாஜ் அப்படின்னு. பட் ஆனால் நல்ல வேலை இந்த வேலை வந்து ஆர்ஜே பாலாஜி அந்த வேலையோடு சேர்ந்து எனக்கு ஒரு அடையாளமாக மாறினது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு பல்லுபாய் வந்து ராம் சார் ரொம்ப ஆசையாக கூப்பிடுற ஒரு. இதுக்கு தவிர காலேஜ் படிக்கும்போது பேசிக் பாலான்னா நான் ஒரு 4 ஸ்டெப் போடுவேன் எல்லா ஃபங்க்ஷன்லையும். கிளிமுக்கு பாலாஜி, கிளிமுக்கு பாலாஜன், பேசிக் பாலாஜன், இதெல்லாம் என்னோட பேர்கள். இப்போதான் ஆர்ஜேபின்னு கொஞ்சம் ஸ்டைலிஷா மாறிடுச்சு. ஊர்வசி மேம் எனக்கு கால் பண்ணி ஆர்ஜே பாலாஜின்னு போடாத, ஆர்ஜேபின்னு போடு, ஏன்னா எல்லா பெரிய ஆள் பேர்லாம் சொல்லி 3 எழுத்து தான், ஆர்ஜேபின்னு போடு, எங்க ஓஹோன்னு போ. இல்ல எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படி அவங்க சொல்லும் போது. ஆமா இல்ல இவங்க சொல்ற அந்த நியூமராலஜி அந்த விஷயம் கரெக்டா இருக்கு, ஆனா இதை நம்ம பண்ணலாமா வேணாமான்னு தெரியலன்றதுனால இந்த ஆர்ஜேபி அவங்க சொல்லுவாங்க அடுத்த படத்துல நீ ஆர்ஜேபின்னு போட அப்படின்னு. நானும் டெம்ப்ட் ஆறேன், பட் கொஞ்சம் கூச்சமா இருக்கு. இப்போ பாட்காஸ்ட்ல வச்சிருக்கீங்க, படத்துல ஆர்ஜேபி ஷோன்னு வச்சிருந்தீங்க. ஓ அந்த ஆர்ஜேபி டேக்லைன் அத சொல்றேன், ஆர்ஜேபின்னு வச்சிட்டீங்க. படத்துல அடுத்து வச்சிடலாமா? வச்சிடலாம், நல்லா தான். எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, அதான் இந்த படத்திலேயே மாத்திருக்கலாம். சரி அடுத்த படத்துல மாத்திரலாம். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். பேசும்போது ரொம்ப ரொம்ப அன்பா உரிமையா பேசுவாங்க. நிறைய விஷயம் இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவிலே பெஸ்ட் ஆக்டர் யாரு அப்படின்னா கமல்ஹாசன், மம்முட்டி, மோகன்லால், அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், இது மாதிரி மேல் பேரா சொல்லுவோம். எனக்கு இந்தியாவிலே பெஸ்ட் ஆக்டர் மேல் ஃபீமேல் அப்படிலாம் பார்க்காம நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டாப் 3ல 5ல இல்லை டாப் 3ல இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாததே கிடையாது. ஒரு தான் நான் 2 படம் சேர்ந்து டைரக்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு படம் மூக்குத்தியமான வீட்டில் விசேஷமா ஞாபகம் இல்லை. நான் கேட்குறேன் வந்து சார் என்ன சார் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க அங்கே நின்றுருக்காங்க, நான் இங்கே நின்றுருக்கேன், கேமரா பின்னாடி நாங்கள் இருக்கோம், அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் மேம் வந்து இன்னைக்கு ஏதோ மொக்கையாக நடிக்கிற மாதிரி இருக்கு, கம்மியாக நடிக்கிறாங்க அப்படின்னோடனே சரவணன் சார் சொல்கிறாரு சார் கேமரா எங்கே இருக்குன்னு பாருங்க. என்னன்னா ஏன்னா கேமரா வந்து அவங்கள ஃபேவர் பண்ணலை, அவங்க இருக்காங்க அந்த சீனில், ஆனால் அவங்க சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ எங்கே கேமரா இருக்குது, எங்கே லைட் இருக்குது, எதுக்கு எவ்வளோ நடிக்கணும், எவ்வளோ
எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுவும் லிட்ரேச்சர் வந்து அவ்வளோ ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க பயங்கரமாக. அதாவது அவங்க எக்கச்சக்கமாக படிப்பாங்க. தமிழ், மலையாளம், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், இன்னும் ஏதோ லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஓகே, எல்லா லாங்குவேஜோட லிட்ரேச்சரும் படிப்பாங்க. பயங்கர பிரில்லியன்ட். நான் பார்த்து ஒர்க் பண்ணி அப்பா என்ன இவங்களோ பிரில்லியன்ட். நான் சொல்கிறது மேல் ஃபீமேல் கேட்டகரிலாம் இல்லை. நான் ஒர்க்குன்னு சொல்கிறது நான் 3-4 படம் தானே பண்ணியிருக்கேன், நடிகராக சொல்ல. நான் ஆர்ஜேவா ஒரு 17-20-18 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமாக இருக்கேன். நான் பார்த்த ஒரு சினிமாவில் இருக்கிற ஒருத்தங்க இவ்வளோ பயங்கர பிரில்லியன்ட்னா அது ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப நல்ல வெல்விஷர். திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, பாலாஜி காசெல்லாம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படி கேட்பாங்க. மேம் பண்ணுறேன் மேம். என்ன மேம் என்ன? இல்லை பண்ணிடுங்கப்பா. பாலாஜி சொந்த படம் எடுக்கிறீங்களா அப்படின்னா, மேம் இல்லை மேம். அதெல்லாம் பண்ணிடாதீங்கப்பா. பார்த்தா அவங்க சொந்த படம் எடுத்து பட் ஆனால் செம்ம வெல்விஷர். எனக்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருவாங்க. இல்லை வீட்டில் அம்மா கூட பேசியிருக்காங்களா? 2 பேரும் பேசியிருக்காங்க, கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அந்த பாக்கியம் இந்த உலகத்துக்கு இன்னும் கிடைக்கல. இல்லை அவங்க 2 பேரும் பேசினா அந்த உலகத்தை தாங்குமான்னு தெரியல. வீட்டில் விசேஷம் சரி மூக்குத்தி அம்மன்ல வர அம்மா வந்து அவங்க தான் என்னோட அம்மா. அதனால தான் கேட்குறேன், 2 பேரும் பேசிக்கல. இன்னும் பேசினது இல்லை. படம் அந்த ப்ரீமியர் போது பேசியிருக்காங்க ரொம்ப ப்ரீஃபா. பட் ஆனால் அதுவே ஒரு கிராஸ் டாக் மாதிரி இருக்கும். அதனால இது வரைக்கும் நடந்தது இல்லை. ஆக்சுவலாக நல்ல ஐடியா தான். நானே ஏதாவது ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். சார் ஒரு இன்டர்வியூல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜானர் வந்து விசு சார். ஆமா, கோதாவரி வீட்டுக்கு நடுவுல 2 அந்த ஆமா ரொம்ப பிடிக்கும். ஸோ எதனால சார் பிடிக்கும்? ஏன்னா எங்க ஃபேமிலி மாதிரியே இருக்கும், எக்கச்சக்க பிரச்சனைகளோட ஜாலியா. ஆனால் அதை சிரிச்சே அந்த சிரிப்போடய ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு அது டிவியில் முன்னாடிலாம் கேடிவியில் என்ன படம் போடுவாங்க, சண்டே மத்தியானம், மண்டே மத்தியானம், காவிய புதன், அதிரடி வியாழன், காதல் செவ்வாய், இதில் என்னெல்லாம் படம் பார்க்குறேன்னு எல்லாம் பிடிக்கும். அதில் விசு படம் நிறைய பார்த்துருக்கோம் நான். சம்சாரம் அது மின்சாரம், குடும்பம் ஒரு கதம்பம், வேடிக்கையின் வாடிக்கை, வீடு மனைவி மக்கள், இதெல்லாம் விசு படம். விக்கிபீடியா பார்க்காமே சொல்றீங்களா? இல்லை, நான் அவ்வளோ படம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால எல்லா விசு படமும் மனப்படமாக தெரியும். அடுத்தடுத்த டைலாக் தெரியும். மணல் கயிறுன்னு ஒரு படம் வந்தது, அதில் கண்டிஷன் போடுவாங்க. பார்ட் 2 ஒரு பையன் நடிச்சாரு. பார்ட் 2 நான் நடிக்க வேண்டியது. ஓ அது வேலையா? பார்ட் 2 வந்து எஸ்வி சேகர் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இது மாதிரி மலேசியாலேயே ஏதோ கண்ட்ரி சொன்னேன், மலேசியா சிங்கப்பூரத்தில் அங்கே ஷூட்டிங், நீயும் அஸ்வினி நடிக்கிற அப்படின்னா அவர் சூப்பர் சார் அப்படின்னா. அப்புறம் பண்ண முடியல. பட் ஆனால் அந்த பார்ட் 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ விசு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது பேர் என்ன, எல்லா சங்கர் சார் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு அப்படி தான் ஃபர்ஸ்ட் தெரியும். நான் எப்படி ஜூனியர் படிச்சுட்டு அந்த பக்கம் போனேன்னா ஜென்டில்மேன் ஆர்ச்சி சரஸ்வதி வைக்கிற பேர் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் பேசும்போது அர்ஜுன் பேசும்போது அப்படியே பயங்கரமா பீரியட் அடிக்கும். ஸோ அர்ஜுன் சார் படம்லாம் பிடிக்கும். நாட்டை காப்பாத்துற அப்பெல்லாம் நிறைய பேர் நாட்டை காப்பாற்றுவாங்க. அர்ஜுன் சார் காப்பாற்றுவார், அருண் பாண்டியன் காப்பாற்றுவார், அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்பப்போ வேற யாரும் வருவாங்களே, சரத்குமார் சார், ஐ லவ் இந்தியாலாம் வந்தது. இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் அமரன் வந்து அந்த மாதிரி ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கேடிவியில் போடுற படம்லாம் தான் என்னோட இது. அதனால தான் விசு சார். ஓகே சார், சினிமாவுக்கு வந்தோடனே இந்த ஒரு டேரக்டர் படத்தில் நம்ம வந்து நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணியிருக்கிறீங்களா? அந்த எய்ம் வந்து நிறைவேறிடுச்சா இப்போ? நான் அதெல்லாம் பண்ணதில்லை. எனக்கு அப்படிலாம் தோணுதில்லை. தெரில எனக்கு வந்து அந்த சந்தோஷ் சிவன் சார், நான் சொன்னேன் ஸ்பைடர் படத்தோட கேமராமேன், அவர் ஒரு வாட்டி என் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், யூனோ வாட் த பெஸ்ட் திங் அபவுட் யூ அப்படின்னாரு. நான் எனக்கு அதாவது ஸ்பைடரில் நடிச்சிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டேன், நீ வந்து எதிர்க்க இருக்கிறது மோகன்லாலா, மம்முட்டியா, மகேஷ் பாபுவா, அவரா இவரான்னு பார்க்க மாட்டேன்ற, நீ பாட்டுக்கு நேச்சுரலாக இருக்க, அது உன்னோட ஸ்ட்ரென்த், அதை யூஸ் பண்ணிக்கணும். நான் எனக்கு எப்பவுமே அப்படி தான் தோணிருக்கு. சரி நடித்தா ஹாப்பி, ஆனால் இவங்களில் நடிச்சே ஆகணும், இவங்களில் நடிக்கலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. மணிரத்னம் சாரோட நடிச்சிருக்கேன். மணிரத்னம், நான் ஒரு மணிரத்னம் ஆக்டர். அதான் எனக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங். எனக்கு ரஜினி சாரோட நடிக்கணும்னு ஆசை இருக்குது, கமல் சாரோட நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா லெஜெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஒரு ஆனந்த விகடன் அவார்ட்ஸ் தான் நான் ஹோஸ்ட் பண்ணுறேன். ரஜினி சார் இருக்கார், ஸ்டேஜில் இருக்கார். ஒரு 27 வருஷம் எனக்கு மெமரி இருக்கிற, 27-30 வருஷம் எனக்கு மெமரி இருக்கிற, நான் ரசித்த நான் சூப்பர் ஸ்டார் பயங்கரமான வெரியன். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. நான் அவரோட ஒரு ஸ்டேஜ் ஹோஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துனே இருந்தது. எனக்கு அவருக்கு என்ன தெரியும் போது தான் நான் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துப்பேன். ரஜினி சாருக்கு ஆர்ஜே பாலாஜி நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சும்மா ஒரு பேராசையில் சொல்கிறேன். அப்படி அவருக்கு என்ன தெரியணும், என் பேர் தெரியணும் அப்படின்றது இருந்தது. அந்த மூமெண்ட்டில் ஆனந்த விகடன் அவார்ட்ஸ் நான் ஹோஸ்ட் பண்ணும்போது என்னையே அறியாமல் சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, செல்ஃபி எடுத்துக்கலாமா கேட்டேன். அப்போ டக்குன்னு அந்த கேமராவை எடுத்து அங்கே நான் நினைக்கிறேன் ரஜினி சார், நான், கமல் சார்லாம் இருந்தோம். ஸோ அந்த இடத்துல அந்த மூமெண்ட்டில் அதுவும் இந்த இடத்துல தான் இதுக்கப்புறம் இப்போ அங்கே கமல் சாரும் வந்திருப்பார். அந்த மூமெண்ட்டில் இப்படி கேட்டு இப்படி எடுக்கும்போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு, நம்ம என்ன நினச்சோம், ரஜினி சாருக்கு நம்ம பேர் தெரியும் போது தானே ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம். இப்படி ஆயிடுச்சோன்னா டக்குன்னு ரஜினி சார் என்ன இப்படி இந்த இடத்துல ஷோல்டரில் இப்படி பண்ணிட்டு
பாலாஜி சூப்பர் சூப்பர், இது கிரண் பேடி கிட்ட நீங்க பேசுறதா பார்த்தேன், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் அப்படின்னா, சார் உங்களுக்கு என்ன தெரியுமா? பார்த்தேன் சூப்பர் சூப்பர், எனக்கு அவரு தெரியும். ஸோ அதுதான் என்னோட மொமெண்ட் ஆஃப் அந்த ஒரு க்ளோரி. ஸோ நம்ம இப்போ நடிக்கணும், நடிச்சாதான் நம்ம கம்ப்ளீட் ஆகும். அதுதான் சரி. இப்போ நான் எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ எனக்கு வந்து விக்ரம் 2ல கமல் சாரோட எனக்கு நடிக்கணும், இதான் என்னோட லைஃபோட எய்ம்னு வச்சுக்கோங்க. நான் அதை பண்ணிட்டேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என் எய்ம் மாற்றிப்பேனா? ஸோ எனக்கு அதனால சம்வேர் சின்ன வயசுல தோணும், நம்ம ஒரு தருதல எல்லாருக்கும் இன்ஜினியர் ஆகணும்னு இருக்கு, டாக்டர் ஆகணும்னு இருக்கு, ஏதோ ஒரு எய்ம் வச்சிருக்காங்க, நம்மளுக்கு எய்மே இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வளர வளர நான் கொஞ்சம் பெட்டர் ஆக ஆக எனக்கு தோணுச்சு, எனக்கு எய்ம் இல்லாது தான் இட் மேட் மீ டூ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் ஸ்டில் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு இப்போ ராஜமௌலி சார் படத்தில் நடிக்கணும், அந்த அதெல்லாம் இல்லை. நான் என் வேலையை செம்மையாக பிடிச்சி பண்ணணும். நான் பண்ணுற போது ஒரு எனர்ஜி ரேடியேட் ஆகுது, என் கூட இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகணும் அண்ட் பார்க்குறவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் ஆகணும். இதுதான் எனக்கு பிடிக்கும். அது வந்து இப்போ பிடிக்குது, ப்ராப்ளி நாளைக்கு வேற ஒன்று பிடிக்கலாம். எய்ம் அந்த மாதிரி ட்ரீம் டைரக்டர் ட்ரீம் படம் இல்லை. அவதார் தான் ஆக்சுவலாக, அவதார் 7ல் இருக்கணும். ஓகேப்பா தம்பி, தேங்க்ஸ்பா. சினிமாவில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் முக்கியங்கிறது எந்த விஷயம் உங்களை உணர வச்சது? முக்கியம்தான். ஆனால் ஒரு வாட்டி இந்த பரத்வாஜ் ரங்கன் அவர் பேசும்போது அவர் ஒரு செம்மையான ஒரு பாயிண்ட் சொன்னார் என்கிட்ட. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸுக்காக நீங்கள் டேரக்டராக இருக்கீங்க, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸில் படம் எடுக்கலாம். உங்கள் கதையில் இருக்கிற கேரக்டரும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட எப்படி இருக்க முடியும்? அதை வந்து கொஞ்சம் ஃப்ளாடாக நீ காமிச்சாதானே, ஒன்று கெட்டதுன்னு காமிச்சாதானே நல்லது காமிக்கணும். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் தான் இது மாதிரி கேட்கும்போது சொன்னார். அப்போ வந்து ஆமாம்மா அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா கரெக்டு. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை படத்தில் இருக்கிற கேரக்டர் மீறலாம். ஆனால் ஒரு டைரக்டராக எனக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, நாங்கள் இப்போ எழுதிட்டு இருக்கிற படத்தில் ஒரு டைலாக் இருந்தது, அதை வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாமல் எழுதினோன்னா அது பயங்கர ஃபன்னியாக இருக்கும், செம்மையாக எல்லாம் தியேட்டரில் சிரிப்பாங்க. ஆனால் அந்த ஃபன்னி அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த கிளாப்பு முக்கியமா, இல்லை அந்த பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், கரெக்டான விஷயத்த சொல்லணும் ஸ்க்ரீனில் அப்படின்றது முக்கியமான வி சோஸ் த லேட்டர். இந்த சொர்க்கவாசல் படம் எழுதியிருக்கிற அஸ்வின் ஒரு பையன் வந்து என் கூட இப்போது சூர்யா சார் 45 அந்த படமும் எழுதியிருக்காரு. அவர் ஒன் ஆஃப் த ரைட்டர். ஸோ எங்கள் டீமில் இருக்கிற 7 பேர் வந்து 6 பேர் ரைட்டர்ஸ் வந்து இல்லை பரவாயில்ல தேட்டரே தெரிக்கும் இந்த ஜோக்குக்கு அப்படின்னும் போது அவன் ஒருத்தன் தனியாக நின்னில முடியாது, இதை பண்ணக்கூடாதுன்ட்டான். எனக்கு அதான் கரெக்டுன்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ கிரியேட்டர், சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மாரல் ஸ்டாண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாரல் ஸ்டாண்டில் இன்னொருத்தர் ஒத்துக்கிறாரான்னு எனக்கு தெரியாது, அது அவரோட மாரல் ஸ்டாண்ட். என்னோட ஸ்டாண்டு நான் வந்து இல்லை நான் இதை பண்ண மாட்டேன்னா நான் இதை பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து வீட்டில் குடிக்கிற காட்சியிலேயே நான் நடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். வீட்டில் விசேஷத்தில் அண்ணனும் தம்பியும் பாண்ட் ஆகணும். எனக்கு அந்த இடத்துல அந்த ஒரு பியரை நான் குடிக்கிறது எனக்கு வந்து அந்த சீனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. ஸோ என் தம்பியை ஹிந்தியில் வந்து தம்பி குடிப்பான்னு நினைக்கிறேன், தமிழில் வந்து தம்பி குடிக்க மாட்டான், வேணுமா ஆனால் அது கசக்கணுவான், அடப்பாவி நீ குடிப்பியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் அது பண்ணவே மாட்டேன்னு வச்சா அந்த நேரத்தில் எனக்கு அது கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்தது. இல்லை இது நிஜத்தில் என்ன நடக்கும் அதை நம்ம காமிக்கலாம். பட் முக்கியமான சில இடத்துல வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் கரெக்டாக இருக்கிற விஷயம் வந்து ஒரு ரைட்டராக நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பேன். ஸ்பாட்டிஃபை மீட் அண்ட் கிரீட், அப்புறம் சோஷியல் மீடியா அப்படின்னு 2K கிட்ஸ் கூட நிறைய டைம் எக்ஸ்போஸ் ஆகி அவங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த 2K கிட்ஸ்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? எங்கள் வீட்டிலே 2 பேர் இருக்காங்க. என் பையனுக்கு 12 வயசு, இன்னொரு பையனுக்கு 6 வயசு, 8 வயசு. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப போரிங்காக வந்துட்டார் வீட்டுக்கு டேட் ஜோக்ஸோட அப்படின்றானுங்க. ஸோ அவங்க கூட நான் என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அவங்க கூட கனெக்ட் ஆகணுன்றதுக்கு நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு. இல்லைனா அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப போரிங் அப்பாவாக இருக்கேன். டேட் ஜோக்ஸுன்ற நானே வந்து அப்பா செம்ம காமெடியில் டானே பாப்பா அப்படின்றானுங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் மேனேஜ் பண்ணி அவங்களே அதே மாதிரி நான் சொன்னல என் தம்பி தங்கச்சிக்கு வயசும் அதே வயசு தான். ஸோ அவங்க கூடலாம் பேசுகிறதா என் டீமில் இருக்கிற பசங்களுக்குலாம் வயசு 22, 23. அவனுங்க பயங்கரமான லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுறானுங்க. ஐ மாக் டியூன்றான். என்னது அப்படின்னா மாக் டியூனா இதுவான், இதெல்லாம் தெரியுமா உனக்கு? அது தெரியாது. ஸ்கிபிடி தெரியாது. வாவ், ஐ நோ ஸ்கிபிடி. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால நீங்க ஒரு முறை வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கீம் வந்திருக்கப்போ வந்து இப்படிலாம் கேட்டா என்ன பூமர்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இல்லை இப்பெல்லாம் நான் பயங்கர ஜென்சி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க நீங்க. I'm just you saw this yeah nice no yeah இப்போ நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸோட உங்களுக்கு நல்ல நெருங்கி பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கும். கோலி கால் பண்ணாங்க. அப்புறம் பேசிக்கலாம். ஸோ அப்படி இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல பழக்கமான ஒரு வீரர், அவரை பற்றி கோலி, ஏன்னா எல்லாரும் நீங்கள் இந்த சீக்கா சாரை பற்றி பேசுவீங்கன்னு அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல மனுஷன். அவர் வீட்டுக்கு போனேன் ஒரு வாட்டி, ப்ரமோஷனுக்காக போனேன். போகும்போது பார்த்தா நம்ம வெளிலேருந்து பார்க்குற ஒருத்தர் இருக்கார்ல, பாலாஜி அப்படி பேசுகிற ஒருத்தர் இருப்பார், லவுடாக இருப்பார், என்ன பேசுகிறோன்னு தெரியாது.
எப்போ பேசுகிறோன்னு தெரியாது, ஆனால் ஜாலியாக பேசுவார், நினச்சதை பேசுவார். வீட்டுக்கு போகும்போது வேற ஒரு மனுஷன் நான் பார்த்தேன். அவர் வீட்டில் ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிற எல்லாரோட பசங்களும் ஃபாரினில் இருக்காங்க, பெரிய படிப்பு படித்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட், சிடிஎஸ் இந்த மாதிரி என்னெல்லாம் பெரிய கம்பெனி இருக்கோ அது எல்லாத்துலேயும் வேலைக்கு போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் அவர் வேலைக்கு சேர்ற அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ தான் உன் வீட்டிலேருந்து இந்த மாதிரி டெய்லி ஜாப் பண்ண வர கடைசி ஆளாக இருக்கணும், உன் குடும்பத்தில் இதுக்கப்புறம் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேரை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கள படிக்க வச்சு அவங்களாம் பெரிய வேலைக்கு போயிட்டு நீங்களாம் தயவு செஞ்சு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் இல்லை நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிற அத்தனை பேர் நான் பார்த்தேன். ஸோ நம்ம வெளிலேருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு அவர் நம்ம வெளில இப்படி வச்சிருக்கிற டேர்ம்ஸ்க்குலாம் பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் அவர் எப்படி பார்த்துருந்தேனோ எனக்கு ஆல்ரெடி அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார். இது நடந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தார். ஏன்னா ஏய் வாடா இவன் தான் கட்டப்பா, இவனை பாரு, இவன் என்னோட கட்டப்பா, இவன் வந்து எப்படி தெரியுமா அப்படின்னு சொன்னால் பார்த்தா வந்து பேசுகிறவங்க வந்து யோசிச்சு பாருங்க. நான் வந்து கமெண்ட்ரி பண்ணும்போது ஏதாவது ஒன்று சொல்லினே இருப்பேன், பாலாஜி அவன் என்ன சொல்கிறாங்க மக்கள், ஏப்பா எப்படிடா இவர் கூட டெய்லி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது 30 வருஷமாக இருக்கிறவங்க ஷி ஹேட் ஒன்லி நைஸ் திங்ஸ் டு சே அபவுட் ஹிம். அவங்க 3 பசங்களையும் காமிச்சாங்க. ஒருத்தர் இங்கே வேலை செய்கிறார், ஒருத்தர் அங்கே வேலை செய்கிறார், இந்த படி படிச்சிருக்காரு, அந்த படிப்பு சார் தான் சார் எல்லாம் பண்ணார் அப்படின்போது ஓப்பா சம இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ இஸ் a குட் மேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அண்ட் எனக்கு வந்து நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் கமெண்ட்ரிக்கு போகும்போது நிறைய பேர் வந்து அவங்களாம் என்னால் பண்ண முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் இன்ஃபேக்ட் 2 people who said இவங்க கூட எனக்கு போடுங்க, ஏன்னா இவங்க கூட போட்டால் தான் எல்லாரும் நார்மல் ஆடியன்ஸ்லாம் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணது வந்து விபி சந்திரசேகர்னு ஒருத்தர். அவர் இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாரு. இன்னொன்று வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். ஸோ நல்ல மனுஷன். கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் வந்து அபினவ் முகுந்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழ்நாடுக்காக விளையாடுனார். அப்புறம் இப்போ இந்தியன் விமென்ஸ் டீமோட கோச் வந்து அமோல் மஜும்தார் அப்படி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ராகுல் டிராவிட் என்ன மாதிரி விளையாடுவாரோ அதே மாதிரி இந்தியா ஏ வரைக்கும் விளையாடிருக்கார். எக்கச்சக்க ரன்ஸ் ரொம்ப டொமஸ்டிக்கில் அடிச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அவரால் இந்தியன் ஜெர்சியே போட முடியல. ஏன்னா கங்குலி, டிராவிட், டெண்டுல்கர் விளையாடின அந்த ஈரால அதே ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணவர் லக்ஷ்மன். இந்த 4 பேர் இருக்கும்போது அவரும் அதுக்கு ஃபைட் பண்ணார், கிடைக்கவே இல்லை. ரொம்ப லேட்டாக அவர் கிடைச்ச சான்ஸ் வந்து இந்தியன் விமென்ஸ் டீம் கோச்சாக கிடைச்சது. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க சென்னையில் மேட்ச் விளையாடினாங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட. நான் சப்போர்ட் பண்ணுறது கிரவுண்ட்லாம் போயிட்டு மேட்ச்லாம் பார்த்து. ஸோ அவர் தான் என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் பத்ரி, பிகாஸ் வி ஒர்க் டுகெதர் எவ்ரி டே, வி மீட் பாலாஜி. ஸோ அது எனக்கு அந்த சர்க்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட நிறைய கற்றுக்கலாம். சூப்பர்ண்ணா, இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. யா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. GT Holidays presents Vigadam Press Meet with RJ Balaji. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor Achi Hotel Sambar, ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 2 ஸ்பூன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா, சென்னை எக்மோர்.